ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு shai'ssamayal. shai'ssamayal வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ருசியான மீன் குழம்பு, அதுவும் ரொம்ப ஈஸியாக எந்தெந்த அளவுகளோட எந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இது நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வெந்தயம் ரொம்பவே ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா 150 கிராம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 4 மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு திக்காக இருக்கும், அதுக்காக. இப்போது பச்சை மிளகா 3, கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம மீன் குழம்பு எப்போயுமே ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் நாள் வச்சு சாப்பிட்றதுனால ருசியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெங்காயம் அதிகமாக சேர்த்து பண்ணால் கொஞ்சம் குழம்பு அதிகமாக கிடைக்கும், அதுக்காக. வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மையாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி இருக்கிறதே தெரியாமல் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இருந்தால் அது மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மசாலா தூள் இல்லைனா நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா பொடி குழம்பு பொடி கடையில் விற்கும்ல, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு புளியோட டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்து ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கூட நம்ம இதை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி அதிகமாகவே சேர்த்து கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் குழம்புல உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தான். சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதெல்லாம் தோல் உரிக்க தேவையே இல்லை. பூண்டுக்கெலாம் அப்படி தோலோட நல்லா கழுவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி தோல் எடுத்தாலும் ஓகே தான், எடுக்காட்டினாலும் ஓகே தான். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் இருந்தாலே போதும், மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த மீன் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களோ நல்லா மீனை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் கரைஞ்சி போயிடும். பாருங்கள், மீன் எப்படி சூப்பராக மீன் குழம்பு எண்ணெய் கக்கி வந்திருக்கு. சூப்பரான சுவையோட வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு மீன் குழம்பு ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு வச்சிங்கனாலே போதும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு தான் அடிக்கடி செய்வீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.